talk it soon. ஒரு கிராமத்தில் ரவி என்பவர் இருந்தார். அவர் எந்த தொழில் செய்தாலும் போதுமான வருமானம் கிடைக்கவில்லை. ஒரு நாள் அவருக்கு யோசனை வந்தது. நாம ஏன் பிரியாணி கடை போடக்கூடாது? நாம நல்லா தானே சமைப்போம். ரவி பிரியாணி கடையை ஆரம்பித்தார். ஆனால் எதிர்பார்த்த அளவிற்கு கடை போகவில்லை. கையில இருந்த காசெல்லாம் போட்டு கடைய ஆரம்பிச்சா காலையில இருந்து யாருமே வரலையே. அப்பொழுது அங்கு ஒரு பாட்டி வந்தார். பாட்டி, என்ன வேணும் உங்களுக்கு? தம்பி, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுப்பா. ஏதாவது மிச்சம் மீதி இருந்தா தாப்பா. பாட்டி, இந்தாங்க சாப்பிடுங்க. என்கிட்ட காசு எதுவும் இல்லப்பா. தம்பி, இன்னும் வியாபாரமே ஆகல போல இருக்கு. எனக்கு கொடுக்கறியே, உனக்கு தானே நஷ்டமாகும். பாட்டி, வியாபாரம் நடக்கும்போது நடக்கட்டும். நீங்க பசியா வந்திருக்கீங்களே, நீங்க முதல்ல சாப்பிடுங்க. நீ நல்லா இருக்கணும் தம்பி. ரொம்ப நன்றி தம்பி. நான் வரட்டுமா? 2 நாட்கள் சென்றன. ஐயோ, இன்னைக்கு வியாபாரமே ஆகலையே, என்ன பண்றது? தம்பி, 2 பிளேட் பிரியாணி கொடுப்பா, சூடா இருக்கா? ரவியின் கடை முன் ஒரு சிறுமி பிரியாணியை பார்த்து கொண்டு ஏக்கத்துடன் நின்றிருந்தாள். பாப்பா, உனக்கு என்ன வேணும்? சொல்லுமா. மாமா, ரொம்ப பசிக்குது. என்கிட்ட காசு இல்ல. சாப்பிட எனக்கு தருவீங்களா? வா பாப்பா, உட்காரு. இந்தாங்க சாப்பிடுங்க. அந்த குழந்தை கண்ணீர் நீர் தழும்ப நன்றி கூறி வயிறார சாப்பிட்டது. 1 வாரம் சென்றது. ரவியின் கடை முன் ஒரு கார் வந்து நின்றது. அதில் ஒரு இளம் பெண் வந்து இறங்கினாள். ரவி அந்த பெண்ணை கூர்ந்து கவனித்தார். எனக்கு ஒரு பிளேட் பிரியாணி தாங்க. மேம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சாப்பாடு ரெடி ஆயிடும். ரவி கையில் இருந்த சில்லறையை வைத்துக்கொண்டு தேவையான பொருட்களை வாங்கி சமைத்தார். அச்சச்சோ, பர்ஸ் மறந்துட்டு வந்துட்டேனே. கையில கேஷ் எதுவும் இல்ல. சாப்பாடு தருவீங்களா? இந்தாங்க மேம், நீங்க முதல்ல சாப்பிடுங்க. காசு இல்லைனாலும் பரவாயில்ல. பசின்னு வந்தவங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லக்கூடாது. சிறிது நேரம் கழித்து அந்த இளம் பெண் சிறுமியாகவும் பாட்டியாகவும் கடைசியில் தேவதை உருவத்துக்கு வந்தாள். ரவி அதனை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். பசின்னு வந்த எல்லாருக்கும் யோசிக்காம சாப்பாடு கொடுத்தீங்க. நீங்க வறுமையில இருந்தும் எல்லாருக்கும் உதவி செஞ்சீங்க. இன்று முதல் உங்க பிரியாணி கடை பெரிய அளவிற்கு மேலோங்கி வரும். இனிமே நீங்க செய்ய போற பிரியாணிக்கு மனமும் சுவையும் கூடுதலா இருக்கும். இந்த ஊரே உங்க பிரியாணிக்கு அடிமையாயிடுவாங்க. அன்று முதல் ரவியின் கடை முன் கூட்டம் அலை மோதியது. ரவியின் பிரியாணி கடை எங்கும் புகழ் பெற்றது. ரவி வறுமையில் இருந்தாலும் உதவிய குணம் அவரை மேலோங்க வைத்தது. ஹாய் செல்லகுட்டீஸ், நாம எவ்வளோ கஷ்டத்துல இருந்தாலும் நமக்குள்ள இருக்கிற அந்த ஹெல்பிங் ஹேபிட்டை என்னைக்கும் மாத்திக்க கூடாது. மற்றவங்களுக்கும் நம்ம உதவணும். ஓகேவா? Thanks for watching. Like, comment and subscribe.